விஜய் காவேரி சேரப்போற அந்த தருணத்தை பார்க்க யாரெல்லாம் ரொம்பவே ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க? இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க. அடுத்த வாரம் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ஷன் வாங்க பார்க்கலாம். ரொம்ப உண்மையாகவே வேறு லெவல் தாங்க சொல்லணும். நம்ம சாரதாம்மாவும் மனசு மாறிட்டாங்க. சாரதாம்மா இப்போது நம்ம விஜயை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே குமரன் இருந்துக்கிட்டு நம்ம விஜய்க்கு வந்து கால் பண்ணுறாங்க. அந்த டைமில் காவேரி நினச்சி விஜய் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஏன் தான் காவேரி இப்படிலாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கால் வருமே விஜய் இருந்துக்கிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாரு. காவேரியும் கால் பண்ணா, திரும்பி கால் பண்ணவும் எடுக்கலையே அவ. இப்போ அண்ணன் வேற கால் பண்ணுறாரு. என்னவா இருக்கும், எதனால பிரச்சனையாக இருக்குமோ ஒரு வித பதட்டத்தோட நம்ம விஜய் வந்து காலை அட்டன் பண்ணுறாரு. கால் அட்டன் பண்ணதுமே குமரன் இருந்துக்கிட்டு விஜய் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நான் அந்த மாதிரி வெளியே வந்திருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பரவாயில்ல, நீங்கள் எங்கே இருந்தாலும் வந்து உடனே வந்து இங்கே வீட்டுக்கு கிளம்பி வாங்க, அத்தை உங்ககிட்ட வந்து பேசணும், உங்களை பார்க்கணுன்னு வந்து சொல்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லவும் இங்கே விஜய் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. குமரன் கிட்ட என்னாச்சுன்னா, ஏன் அவங்க என்னை பார்க்கணுன்னு சொன்னாங்க, இதுக்கப்புறம் நான் காவேரியை டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டேன், நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து சொல்லிடுங்க, என்கிட்ட இதை வச்சு எதுவும் பேச வேணாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. குமரன் இருந்துக்கிட்டு விஜய் நீங்கள் எதுவும் விஷயம் தெரியாமல் வந்து பேசாதீங்க, நீங்கள் காவேரி சேர்றதுக்கு அத்தை ஒன்றும் தடையாக இல்லை, அவங்களுக்கு இப்போ முழு சம்மதம் தான் அப்படின்னு வந்து சொன்னதுமே இங்கே விஜய் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. என்னென்ன அப்படி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. விஜய் நீங்கள் ஃபஸ்ட்டு கிளம்பி வாங்க, எதுனாலும் நேரில் பேசிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே உடனே நம்ம விஜய் வந்து கிளம்பி வர சாரதாம்மா கங்கா எல்லாருமே காவேரியோட நிலைமையை நினச்சி ரொம்பவே வந்து கவலைப்படுறாங்க. காவேரி கிட்ட வந்து கேட்குறாங்க, ஏன் காவேரி இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்ச, ஒரு வார்த்தை எங்ககிட்ட சொல்லியிருந்தா இப்போ நீ கஷ்டப்பட்டு இருந்திருக்க வேண்டியதே இல்லை, நாங்களே வந்து விஜய் கூட உன்னை சேர்த்து வச்சிருக்கோம். காவேரி தன்னோட நிலைமையை எடுத்து சொல்கிறாங்க. நடந்த எல்லாத்தையுமே வந்து சொல்லி புரிய வைக்கிறாங்க. அடுத்து இங்கே பாட்டியும் விஜயோட சித்தியும் பயங்கர கோவத்தில் இருக்கிறாங்க. என்ன இந்த காவேரி இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறா, அவள் விஜய் லைஃப்பை விட்டு போக மாட்டா போலையே, நம்ம தான் எதனாலும் பண்ணி விஜயை விட்டு அவளை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ரொம்பவே தீவிரமாக இருக்கிறாங்க. எங்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியாதா, இல்லை அந்த தம்பிக்கும் தெரியாதாடி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவுமே இங்கே காவேரி இருந்துக்கிட்டே, இல்லை அவருக்கு தெரியும், அவருக்குமே நான் சொல்லலை, அவராக தான் தெரிஞ்சுக்கிட்டாரு டாக்டர் மூலம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இங்கே சாரதாம்மா ரொம்பவே புலம்புறாங்க. இந்த மாதிரி டைமில் உன்னை நாங்கள் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டோம்டி காவேரி, தயவு செஞ்சு அம்மாவும் மன்னிச்சிடு, என்னால் தான் உனக்கு இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அம்மா ஏம்மா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற, உன் நிலமையில யாராக இருந்தாலுமே இப்படி தாம்மா பேசியிருப்பாங்க, நான் எதுவுமே வந்து தப்பாக நினைக்கல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்படி ஒரு நிலைமையில் இருக்கிற, ஆனால் விஜயோட பாட்டியும் சித்தியும் வந்து உன்னை விஜய்கிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன தான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம சாரதா வந்து புலம்புறாங்க. இங்கே கங்கா இருந்துக்கிட்டு, அம்மா அவங்க சொல்கிறதுக்காக நம்ம வந்து காவேரியை விஜய்கிட்ட இருந்து பிரிக்கிறது நியாயமே கிடையாது. அவங்க 2 பேரும் வந்து வாழ போகிறாங்க. இந்த விஷயத்தில் அவங்க தான் முடிவெடுக்கணும். விஜய் வரட்டுமா, நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக அந்த டைமில் விஜயுமே வர விஜயை பார்த்ததுமே காவேரி அப்படியே ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆயிடுறாங்க. விஜய் வந்ததுமே சாரதா கிட்ட வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி குமரன் அண்ணா கால் பண்ணாங்க, என்ன நீங்கள் பார்க்கணும் பேசணும்னு சொன்னீங்களாமே, சொல்லுங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. என்னப்பா நீ இப்போது வாழ்க்கை விஷயத்தில் என்ன தான் முடிவெடுத்திருக்கிற அப்படின்னு வந்து கேட்கவுமே இங்கே விஜய் இருந்துக்கிட்டு, என்னத்தை புதுசாக கேட்குறீங்க, உங்களுக்கு தெரியாதா, எனக்கு காவேரி தான் வாழ்க்கை, காவேரி இல்லாத வாழ்க்கையே எனக்கு இல்லை, நானும் எத்தனையோ முறை வந்து உங்கள் வீட்டுக்கு நாயாக வந்து பார்த்துட்டேன், பேசி பார்த்துட்டேன், காவேரியை என் கூட அனுப்பிச்சி விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் தான் ரொம்பவே பிடிவாதமாக இருக்கிறீங்க, இப்போ வரைக்கும் நீங்கள் வந்து மனசே மாறலை, இப்போ கூட என்னை எதுக்காக வந்து கூப்பிட்ருப்பீங்க, இதுக்கப்புறம் என் பொண்ணை டிஸ்டர்ப் பண்ணாத, எங்களை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு தானே சொல்கிறதுக்காக கூப்பிட்டீங்க, இதுக்கப்புறம் நான் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டேங்க, என்னை மன்னிச்சிடுங்க, இது வரைக்குமே நான் வந்து காவேரி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான முடிவில் தான் இருக்கிறா, என் கூட வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன், ஆனால் அவள் அப்பப்போ அவள் மனசை வந்து மாற்றிட்டு இருக்கிறா, எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, நானும் எவ்வளோ தூரம் தான் வந்து பொறுத்து பொறுத்து போக, நாய் மாதிரி அவளை சுற்றி சுற்றி தான் வந்தேன், அவளையும் உங்கள் குடும்பத்தையும், ஆனால் யாருமே என்னை புரிஞ்சுக்கல, பரவாயில்ல இதுதான் என்னோடய வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் வந்து என்னால் நீங்கள் யாரும் கஷ்டப்பட வேணாம், நான் போயிடுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே நம்ம சாரதா இருந்துக்கிட்டு, எங்கப்பா போக போகிற, உன்னையும் உன் பொண்டாட்டியும் உன் குழந்தையும் விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவுமே இங்கே நம்ம விஜய் அப்படி பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அப்படியே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. என்னப்பா விஷயம் எதுவுமே எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சியா, எல்லாமும் காவேரி சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே இங்கே காவேரி விஜய் பார்க்குறாங்க. இங்கே காவேரின்னு சொல்லிட்டு தலையாட்டுறாங்க. ஏன்ப்பா நீயாச்சும் ஒரு வார்த்தை சொல்லியிருந்துருக்கலாம்ல, இவ்வளோ தூரம் உங்களை நாங்கள் பிரித்து வச்சு கஷ்டப்படுத்திட்டோமே, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுப்பா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்த்த மன்னிப்பெல்லாம் கேட்குறேங்க, அன்னைக்கே நான் வந்து கோவத்தில் உண்மையை சொல்லலான்னு சொல்லிட்டு தான் வந்து
சொல்ல வந்தேன். அப்பவும் காவேரி வந்து என் மேலே கோவப்பட்டு என்னை திட்டி அனுப்பிச்சி விட்டுட்டா. அவள் தான் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த தள்ளி தள்ளி போட்டு அவளையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு என்னையும் ரொம்பவே கஷ்டப்படுத்துகிறா. இந்த விஷயத்த முன்னவே உங்ககிட்ட வந்து சொல்லியிருந்தா இப்போ நாங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லைல்ல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உண்மைதான்ப்பா, நாங்கள் தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன் உங்கள் விஷயத்தில். என் மனசு மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து காத்திருந்துருக்கிறா போல. எனக்கு இந்த விஷயம் தெரியாதனால நானும் வந்து முட்டாளாக இருந்திருக்கிறேன். இனியும் உங்கள் 2 பேத்தையும் நான் பிரித்து வச்சிருக்கிற அளவு நான் வந்து ரொம்ப மோசமான ஒரு தாய் இல்லைப்பா. இந்தா உன் பொண்டாட்டி நீயும் உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே உடனே நம்ம காவேரி இருந்துக்கிட்டு நம்ம விஜயை கட்டி பிடிச்சி அப்படியே பார்த்திங்கன்னா ரொம்பவே அழுறாங்க. சாரிங்க, உங்களை நான் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க விஜய், என் மேலே அவ்வளோ கோவமா? என்ன வேணான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டீங்களா? விவாகரத்து செய்யலான்னு சொல்லிட்டு கூட நீங்கள் பாட்டியும் சித்தியும் அனுப்பிச்சி விட்டுட்டீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதை கேட்டதுமே விஜய் அப்படியே பயங்கர கோவப்படுறாங்க. என்ன காவேரி, என்ன பேசுகிற? நான் உன்னை விவாகரத்து செய்ய போகிறேன்னு யார் சொன்னா? பாட்டி சித்தி உங்ககிட்ட வந்து சொன்னாங்களா அப்படின்னு வந்து ரொம்பவே கோவத்தோட கேட்குறாங்க. ஆமாம், நீங்கள் அனுப்பிச்சி விட்டதாக தான் அவங்க வந்து பேப்பரில் சைன் வாங்குறதுக்காக வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி மட்டும் இல்லாமல் எல்லாருமே நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்கிறாங்க. அன்னைக்கு கூட காவேரி நீங்கள் கூப்பிட்டுமே ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க? அத்தை ஒன்றும் இதுக்கெல்லாம் காரணம் இல்லை, நீங்கள் அத்தையை தான் நினச்சிட்ருக்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் பசுபதி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்லியிருப்பா. அதை தாண்டி ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்திருக்குது. பாட்டி வந்து அதுக்கு நாளே வந்து காவேரியை பார்த்து வந்து பேசியிருக்கிறாங்க. உங்கள் லைஃப்பை விட்டு காவேரியை வந்து சொல்கிறாங்க, போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க எதனாலும் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை வந்து ஒரு மாதிரி பிளாக்மெயில் பண்ணியிருக்கிறாங்க எமோஷ்னலாக அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே விஜய் வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. என்ன சொல்கிறீங்க? இவ்வளோ விஷயம் நடந்திருக்குதா? அப்போவே எனக்கு தெரியும் காவேரி ஏதோ காரணம் இல்லாமலாம் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டா. நான் கூப்பிட வர்றதுக்கு முன்னாடி எப்போ வர அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு ஆசையாக இருந்தவ திடீர்னு எதுக்காக அப்படிலாம் பேசணும்? நான் கூப்பிட்டுமே வரமாட்டேன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ரொம்பவே குழப்பமாக இருந்துச்சு. அதனால நான் ரொம்பவே வந்து உடஞ்சி போயிட்டேன். காவேரி எதுக்காக இப்படிலாம் பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதுதான் காரணமா? எதுக்காக தான் பாட்டி இப்படிலாம் பண்ணாங்க? நான் பார்த்துக்கிறேன். அவங்கள நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் விஜய், நீங்கள் எதுவுமே கோவப்பட வேணாம். அவங்க வந்து சொல்கிறது கரெக்டு தானே. உங்கள் லைஃப்பில் இருந்தால் என்னால் உங்களுக்கு பிரச்சனை தான். அந்த பசுபதி வந்து உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாட்டி வந்து பயப்படுறாங்க. அதனால தான் அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க மேலே நீங்கள் எந்த கோவப்பட வேணாம். அவங்க உங்கள் மேலே அந்தளவு பாசம் வச்சுருக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே காவேரியை பிடிச்சி நம்ம விஜய் திட்டுறாங்க. சும்மா நீ அவங்கள சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காத காவேரி. இந்த விஷயத்தில் அவங்க பண்ணது ரொம்பவே தப்பு. எவ்வளோ உடஞ்சி போயிருப்ப. அவங்க பேசுனதை நினச்சி நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்ப. எனக்கு தெரியாதா? எப்போ பார்த்தாலும் நீ மற்றவங்கள பற்றி தான் யோசிக்கிற. நீ உன்னை பற்றி யோசிக்கவே மாட்ற காவேரி. அதுதான் உங்ககிட்ட பிடிக்காத விஷயம். இதை முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்தா இப்போ எந்த கஷ்டமும் நமக்கு இருந்திருக்காது. சரி வா, நம்ம அங்கே போயிட்டு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை வந்து அழைச்சிட்டு விஜய் வந்து இங்கே வீட்டுக்கு போகிறாரு. கூடவே சாரதா, கங்கா, குமரன் எல்லாருமே பார்த்திங்கன்னா விஜயோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. இங்கே விஜய் காவேரியோட வந்து நிற்கமே பார்த்திங்கன்னா பாட்டி சித்தியெல்லாம் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. என்ன விஜய், எதுக்காக இப்போ இவ்வளோ கூட்டிகிட்டு வந்திருக்கிற? இவ வானா அப்படின்னு சொல்லிட்டு நீ முடிவு பண்ணிட்டு தானே? இவகிட்டேயே சொல்லு. இப்போ என்ன நாடகத்தை நடத்தி உன்னை வந்து அவள் இங்கே உன் கூட வந்திருக்கிறா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே விஜய் இருந்துக்கிட்டு பயங்கர கோவப்படுறாங்க. பாட்டி வாயை மூடுங்க, நீங்கள் என்ன வேலை பார்த்து வச்சுருக்கிறீங்க? நான் காவேரியை வந்து டிவோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து சொன்னேன்னா, அது செத்தாலும் நான் கனவுல கூட அந்த மாதிரிலாம் யோசிக்கிற ஒரு ஆளே கிடையாது. காவேரி தான் என் உலகம், என் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கும்போது இப்படிலாம் நான் ஒரு முடிவெடுத்திருப்பேனா? எதுக்காக வந்து என் வாழ்க்கையில் விளையாடுறீங்க? காவேரியை என்கிட்ட இருந்து எதுக்காக பிரிக்கணும்னு நினச்சி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக வந்து திட்டுறாங்க. உடனே பாட்டி இருந்துக்கிட்டு அப்படி இப்படின்னு சமாளிக்கிறாங்க. அடுத்து சித்திக்கிட்டேயுமே போயிட்டு விஜய் செம்மையாக திட்டுறாரு. இதே உங்கள் பையன், சொந்த பையன், நீங்கள் பெத்த பிள்ளையாக இருந்தால் இப்படிலாம் நீங்கள் வந்து பண்ணியிருப்பீங்களா? சொல்லுங்கள். அந்த ராகினி ஒரு கேடு கட்டவ. அவளை போயிட்டு ஃபஸ்ட்டு உங்கள் பையன்கிட்ட இருந்து பிரிங்க. ஏன்னா உங்கள் பையன் அந்த குடும்பத்தில் இருந்தால் கண்டிப்பாக பிரச்சனை. ஆனால் என் பொண்டாட்டி தங்கம், என் காவேரி மாதிரி இந்த உலகத்தில் பொண்ணே கிடையாது. காவேரி என் சொக்க தங்கம். அவளை போயிட்டு என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினச்சிருக்கிறீங்களே. நீங்களாம் மனுஷங்க தானா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து கண்டமணியே வந்து பேசுகிறாங்க. உடனே இங்கே விஜயோட சித்தி அழ ஆரம்பிச்சுறாங்க. எல்லாம் உன் நல்லதுக்காக தான்ப்பா பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நல்லது? காவேரி என் கூட இருந்தால் மட்டும்தான் எனக்கு நல்லது, சந்தோஷம் எல்லாமே. அவள் இல்லைன்னா நான் வந்து வெறும் இது மட்டும்தான். ஏன் நான் உயிரோடு இருக்கதே வந்து பெரிய விஷயமா தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, காவேரி இப்ப என்ன நிலைமையில இருக்குறா தெரியுமா உங்களுக்கு? அவ இப்போ நம்ம வீட்டு வாரிச வயித்துல சுமந்துட்டு இருக்கிறா. இந்த விஷயத்த வந்து நானும் காவேரி சந்தோஷமா உங்ககிட்ட வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நெனச்சுட்டு இருந்தோம். ஆனா, நீங்க இப்படி ஒரு நிலைமையில வந்து சொல்ல வைப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. இத கேட்டதுமே நம்ம தாத்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுவரைக்குமே தாத்தானால எதுவுமே பேச முடியல. ஏன்னா, பாட்டி கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு தாத்தா. ஆனா, பாட்டி வந்து அவர் பேச்ச கேட்காம தான் எல்லாமும் பண்ணாங்க. காவேரி, விஜய் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்க பாட்டியுமே பார்த்தீங்கன்னா, அப்படியே வாய பொளந்துட்டு நிக்கிறாங்க. என்ன நம்ப முடியலையா? இதுதான் உண்ம பாட்டி. சரியா? இனிமாச்சும் நீங்க காவேரிய கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி டைம்ல கூட நீங்க சொன்னதுக்காக வந்து காவேரி என்ன விட்டு போறது கூட முடிவெடுத்தா, நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட பொண்ண போயிட்டு நீங்க இப்படிலாம் கஷ்டப்படுத்தினா என்ன சொல்லுங்க? இப்ப நான் அந்த வீட்ல இருக்கணுமா? இல்ல வந்து நான் எங்கேயாச்சும் காவேரிய கூப்பிட்டு நான் ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போயிட்டு சந்தோஷமா இருந்துக்கிறேன். எனக்கு உங்க சொத்து எதுவுமே வேணாம். நான் சம்பாதிச்சு நான் என் காவேரியும், என் பிள்ளையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. என்னப்பா விஜய் இப்படிலாம் பேசுற? எங்களுக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பாட்டியும், சித்தியும் பார்த்தீங்கன்னா, காவேரி கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. பேசினது எதையும் மனசுல வச்சுக்காதம்மா. ஏதோ விஜய் மேல இருக்கிற பாசத்துல அப்படி பேசிட்டோம். தப்பு தான். பாட்டி ரொம்பவே சந்தோஷத்தோட காவேரிய வந்து கொஞ்சுறாங்க. "ஆ இது போதும் எங்களுக்கு. இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். காவேரி நீயும் விஜய் இதுக்கப்புறம் சேர்ந்து தான் வாழணும்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. காவேரி, விஜய் ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறாங்க. அடுத்தடுத்து இன்னுமே பார்த்தீங்கன்னா, ட்விஸ்ட்டான பல சம்பவங்கள்லாம் நடக்க போதுங்க. நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். யாருக்கெல்லாம் இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தோ மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு தெரிவிங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.